இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற படு பயங்கரமான பரம ரகசியம் என்ன அப்படின்னீங்கன்னா, அரசியலை விட்டு விலக ரஜினியை நிர்பந்தித்தது யார்? ரஜினி அறிவிப்புக்கு பிறகும் வாய்ஸ் கொடுப்பார் என குருமூர்த்தி பேசுவதன் பின்னணி என்ன? ரஜினிக்கு தெரியாமல் ரஜினியை சுற்றி பின்னப்பட்டதா சதிவலைகள்? அடுத்து என்ன செய்ய போகிறார் அமித்ஷா? இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பேசலாம் ரகசியம் பரம ரகசியத்தில். டிசம்பர் 3ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் தான் கட்சி தொடங்க போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதை பற்றிய அறிவிப்பை டிசம்பர் 31ஆம் தேதி தான் வெளியிடப் போவதாக சொன்னார். உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த தருணத்தில் நம்முடைய ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சியில் நம்ம சுட்டி காட்டியது, முந்தைய நாள் இரவு வரைக்கும் ரஜினி கட்சி தொடங்குவதாக எந்த எண்ணமும் இல்லை அவருக்கு. அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நல விரும்பிகள், ரஜினி ஆதரவு பத்திரிகையாளர்கள், ஆலோசகர்கள் யாருக்குமே தெரியாது. ஏன் தமிழருவி மணியன் கூட முதல் நாள் இரவு ரஜினியை சந்தித்து விட்டு வெளியே வருகிற போது அவருடைய பாடி லாங்குவேஜே சொன்னிச்சு அவர் கட்சி தொடங்க மாட்டாருன்னு. அவரும் என்ன சொன்னார்னா, நான் எந்த அரசியலும் பேசலை, உடல் நலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோர்வாகத்தான் போனார். ஆனால் கடைசி 24 மணி நேரத்தில் திரு குருமூர்த்தி அவர்கள் ரஜினியின் மனதை மெல்ல 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 கரைத்து இந்த அறிவிப்பை வெளியிட செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம செய்தியாளர்கள் சொன்னாங்க. அதில் என்னன்னா, ஏன்னா யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறார் என்ன. ஆனால் குருமூர்த்திக்கு மட்டும் தெரிந்திருக்கிறது. இதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னா, நம்ம செய்தியாளர்கள் சொன்னது, அந்த முதல் நாள் இரவே பல செய்தி சேனலுக்கு குறிப்பாணி போயிருக்கிறது, குருமூர்த்தி பிரஸ் மீட்டு கொடுக்க போறார் அப்படின்னு. ஏன்னா ரஜினி கட்சி தொடங்குவதாக அறிவிப்பை வெளியிட்ட அந்த தருணமே குருமூர்த்தி ஒரு 15 நிமிடத்திற்குள் அவர் செய்தியாளர்களை சந்திச்சார். எல்லா கேமராமேனும் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்ற சந்தேகத்தை நம்ம செய்தியாளர்கள் அப்போது எழுப்பினாங்க. பிறகு அது எல்லாருக்குமே தெரிந்தது. 24 மணி நேரத்தில் ரஜினியின் மனதை குருமூர்த்தி தான் மாற்றி இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார் அப்படின்னு. இதில் இன்னொரு முக்கியமான இடத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அந்த இடத்துல தான் அவர் அர்ஜுனமூர்த்தியை அறிவிக்கிறார். இவர் தான் என் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு. அவர்கிட்டே கேட்குறார், உங்களுக்கு என்ன பதவி அப்படின்னு. இந்த அர்ஜுனமூர்த்தியை பரிந்துரைத்ததே குருமூர்த்தி அப்படின்றதையும் நம்ம நிகழ்ச்சியில் சுட்டி காட்டியிருந்தோம். ஏன்னா அது அர்ஜுனமூர்த்திக்கே அந்த நிமிடம் வரைக்கும் தெரியாது அப்படின்றதையும் நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டியிருந்தாங்க. இன்றைக்கு அதற்கான ஆதாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. திரு எல் முருகன் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. அவர் சொல்றார், ரஜினி கட்சியில் சேர போகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்பு தான் என்னை அர்ஜுனமூர்த்தி சந்தித்தார். அவர்கிட்ட பேசிய போது கூட என்னிடம் அவர் இப்படி ஒரு திட்டம் இருப்பதா சொல்லலை அப்படின்றார். அப்போ எல்முருகனுக்கு இந்த விவகாரம் தெரியாது. இன்னொன்று, அர்ஜுனமூர்த்திக்கே இது ஒரு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கிறதுன்றதை நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டினாங்க. ஏன்னா அமித்ஷா வந்தபோது அர்ஜுனமூர்த்தி பேட்டி கொடுத்தார். பாஜக பெரிய அளவில் வளரும், தமிழ்நாட்டில் தாமரை மலரும், 60 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு கம்பீரமாக பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த நிமிடம் வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம பாஜகவில் தான் இருக்க போறோம். ஆனால் கடைசி நிமிடத்தில் தான் குருமூர்த்தி இந்த காய்களை நகர்த்தி அர்ஜுனமூர்த்தியை ரஜினியிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதில் நீங்கள் அமித்ஷா குருமூர்த்தியின் திட்டத்தினுடைய சீக்கிரசி தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்முருகனுக்கு கூட அது தெரியாது, இங்கே இருக்கிற அர்ஜுனமூர்த்திகளுக்கு கூட தெரியாது, தமிழறி மணியனுக்கு தெரியாது, ரஜினிக்கே கூட பல விஷயங்கள் தெரியாது. அப்படிதான் அவங்க காய்களை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். கட்சி தொடங்குவதாக ரஜினி அறிவித்து விட்டார். டிசம்பர் 31 நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம முன்பே சொன்னது போல அர்ஜுனமூர்த்தி சில சர்வேக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் சில வேலைகளை முடுக்கி விட்டுட்டு இருக்கிறார். இந்த காட்சிகள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அண்ணாத்தை பட ஷூட்டிங்காக ரஜினி ஹைதராபாத் போறார். அங்க கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுது. சிலருக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வருது, ரஜினிக்கு நெகட்டிவ்னு வருது. ஆனாலும் அவருக்கு பிபி ஏறி இறங்கினதுனால அவர் அப்போலோ மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டார். இதெல்லாம் உண்மை. பலரும் இதையே ஒரு டிராமாவா அப்படின்னு சந்தேகிக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை, இது நடந்தது உண்மைன்னு செய்தியாளர்கள் சொல்றாங்க. அண்ணாத்தை படக்குழுவினரிடமும் விசாரித்து விட்டு அதை ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அவர் அப்போலோ மருத்துவமனையில் போறார். அப்போலோ மருத்துவமனையில் நடந்தது என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ரஜினிக்கு கொரோனா நெகட்டிவ், கொரோனா பாதிப்பு இல்லை. ஆனால் பிபி ஏறி இறங்குகிறது.
டாக்டர்கள் சொன்னது இவருக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்து தான் டாக்டர்கள் ரஜினியிடம் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அவங்க குடும்பத்தாரிடமும் டாக்டர்கள் பேசியிருக்கிறாங்க. இவருக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, இது நல்லதில்லை. சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவருக்கு இப்படி இரத்த அழுத்தம் ஏறி ஏறி இறங்கினா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி என்று சொன்ன பிறகுதான் குடும்பத்தாருக்கே இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கு. அதில் அவர்களுடைய ரஜினி அவர்களுடைய மகள்கள் அவங்க தான் நோ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்திருக்கிறாங்க. நாம் இந்த முடிவை எடுத்தே ஆகணும், நீங்கள் அரசியல்லாம் உங்களுக்கு வேண்டாம்ப்பா என்ற முடிவை குடும்பத்தார் தான் எடுத்திருக்கிறாங்க. பிறகு ரஜினி மனைவிக்கு சில தயக்கம் இருந்திருக்கிறது, மகள்கள் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, நோ நோ அப்படின்னு சொல்லி ரஜினியையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவமனையில் என்ன நடந்ததாக சொல்கிறார்கள்னா, இந்த முறை நீங்கள் இதை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம், நீங்கள் குருமூர்த்தி அவர்களிடம் நீங்கள் கன்சல்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் மனசை மாற்றிடுவார், இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு நீங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பே ரஜினி அந்த முடிவு எடுத்துட்டார். அதை ஊர்ஜிதப்படுத்தணும்னா அவருக்கு நெருக்கமான ஒரு அரசியல் ஆலோசகர் சமீபத்தில் ஒரு முக்கியமான யூடியூப் சேனலில் சொல்கிறார், எனக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பயே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றார். ஹாஸ்பிட்டல்லே அந்த முடிவை எடுத்து விட்டார். இந்த ரஜினி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட போது அப்போலோ மருத்துவமனை ஒரு டிஸ்சார்ஜ் மெடிக்கல் புல்லட்டின் கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஒரு மருத்துவ சுற்றறிக்கை, அது ரொம்ப அன்யூஷுவலாக இருந்ததாக நம்முடைய செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. பொதுவாக ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் என்னங்க பண்ணுவாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அது பற்றி தான் அந்த சம்மரி ரிப்போர்ட் இருக்கும். ஆனால் ரஜினிக்கான அந்த அறிக்கையில் மருத்துவமனை நிர்வாகம் சில விஷயங்களை கோடிட்டு காண்பித்திருந்தது. அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அதை போட்டிருந்தாங்க. அவாய்ட் எனி ஆக்டிவிட்டி, நீங்கள் சில செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படலாம், 1 வாரத்திற்கு நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறையுங்கள் என்ற வாசகம் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. பொதுவாக இதெல்லாம் பேஷண்ட்டுக்கிட்ட தான் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு. அவங்க நோயாளியினுடைய குடும்பத்தாரிடமும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை அது புல்லட்டினில் இருந்தது, மெடிக்கல் புல்லட்டினில் இருந்தது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது அப்போதே செய்தியாளர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டது. இந்த குருமூர்த்திக்கு சொல்கிறாங்களா, அமித்ஷாட்ட சொல்கிறாங்களா, பாஜகவுக்கு சொல்கிறாங்களா, ரஜினியை நிர்பந்தப்படுத்துபவர்களுக்கு இந்த ஆலோசனைகளை சொல்கிறார்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் அப்போது செய்தியாளர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பலருக்கும் சந்தேகம் வரலாம், நம்ம அதற்கான எவிடன்ஸ் ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த முடிவு எப்படி தன்னிச்சையாக எடுக்கப்பட்டது என்றால் குருமூர்த்திக்கு தெரியாது இந்த முடிவு. அதனால தான் இந்த அறிவிப்பு வந்த பிறகு குருமூர்த்தி எந்த செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியெல்லாம் கொடுக்கல. கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னப்போ எல்லா டிவிக்கும் பேட்டி கொடுத்தார். இந்த முறை வெறும் ட்வீட் மட்டும்தான் போட்டார். அதை விட இன்னொரு ஆதாரம், ரஜினியினுடைய சகோதரர் சத்யநாராயணா, அவர் இப்போது கொஞ்சம் ஆர்எஸ்எஸோட ரொம்ப நெருக்கம் காட்டுவதாக சொல்கிறாங்க. ரஜினி கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு திரு சத்யநாராயணா அவர்களை சந்திக்கிறார். அவர் இல்லத்தில் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குறார். அப்போ அவர் கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியமானது. ரஜினியே அப்படியெல்லாம் ஆன்மீக அரசியலை டிஃபைன் பண்ணலை. ஆனால் அவருடைய சகோதரர் என்ன சொன்னார் அப்படின்னா, திராவிட சித்தாந்தத்தின் கடைசி காலம் இது, ரஜினியினுடைய அரசியல் பிரவேசம் திராவிட கட்சிகளை ஒழிக்கப் போகிறது அப்படின்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு. அப்படிப்பட்ட சத்யநாராயணா இப்போது பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் விலகல் குறித்த முடிவை நான் இப்போது தான் அறிகிறேன், என்னிடம் ரஜினி இது பற்றி ஆலோசிக்கவில்லை அப்படின்னு அவரும் பேட்டி கொடுத்துட்டார். ஆக இது மருத்துவமனையிலேயே எடுக்கப்பட்ட முடிவு, குடும்பத்தினர் வற்புறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் ஆதாரம் கேட்டிங்கன்னா, திரு எஸ்வி சேகர் தற்சமயம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. அதில் அவர் சொல்கிறார், குடும்பத்தாரின் நிர்பந்தம் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன இன்னொரு சர்ச்சையான விஷயங்களை நான் கடைசியில் சொல்கிறேன். நம்ம செய்தியாளர்கள் சுட்டிக்காட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரஜினி அவசரமாக இந்த அறிவிப்பை வெளியிட என்ன காரணம்? ஏன்னா டிசம்பர் 31 வரப்போகிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு நெருக்கடி. எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில்
முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எங்கள் டெல்லி தலைமை முடிவெடுக்க போகிறது, அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அவர்களுக்கு வேறொரு திட்டம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் சொல்ல போகிறவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்படி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சொன்ன பிறகு தான் பின்வாங்கினால் அமித்ஷா அவர்களோட கோபத்திற்கு, பாஜக தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்கிற நெருக்கடியும் ரஜினிக்கு இருந்தது. அதை செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இல்லாட்டி இவ்வளோ அவசரமாக ஏன் சொல்லணும், கொஞ்சம் வந்துட்டு நிதானமாக கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த நெருக்கடியும், ஏன்னா அவங்க ஏதாவது சொல்ல போக இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் அதை ரஜினி பின்வாங்கினா என்ன ஆகும்? அந்த நெருக்கடியும் ரஜினிக்கு இருந்ததா குறிப்பிடுறாங்க. ரஜினி அனௌன்ஸ் பண்ணிட்டார், நான் அரசியலில் இருந்து விலகுகிறேன். அவர் சொன்ன வாசகம், தேர்தல் அரசியலுக்கு வராமல் இனி மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன். இதுதான் ரஜினி கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் தெளிவாயிட்டார். ஆனாலும் இங்கே ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், பணம், புகழ் எதுவுமே அவருக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு எதற்காக இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கணும்? என்ன மன உளைச்சலுக்கு என்ன காரணம்? என்ன நெருக்கடி அவருக்கு இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்லாட்டி சொல்லணும்ல, ஏன் ஸ்ட்ரெஸ் இருந்தது, என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லணும்ல. டாக்டர்கள் எதற்காக அவாய்ட் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, ரஜினி அரசியல் பற்றி அவருக்கு சில ஆசைகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். அவர் நினைத்தது ஒரு மாற்று அரசியல், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசியல், ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் என்பதே ரஜினி விரும்பியதல்ல. அது அந்த அந்த முழக்கமே டெல்லியிலிருந்து காயின் செய்யப்பட்ட முழக்கம். அவர் விரும்பியது திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு அரசியலை முன்னெடுப்போம், அதுவும் நான் முதலமைச்சர் வேட்பாளராக வரல, கட்சி ஆட்சியை வழி நடத்தும். அப்படி முதலமைச்சர் சரியில்லைன்னா நான் சொல்லி அவரை பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், புதுசாக ஒருத்தரை கொண்டாடுவேன். அப்படி எங்கள் ஆட்சி சரியில்லை அப்படின்னா நாங்கள் எல்லாரும் பதவி விலகி விடுவோம். இப்படிப்பட்ட முழக்கங்களையத்தான் ரஜினி யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். அவர் மனதில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அவரை பார்க்கிறவர்களிடம் சகாயம் ஐஏஎஸ் எப்படிப்பட்டவர், அண்ணாமலை ஐபிஎஸ் எப்படிப்பட்டவர், இன்னும் சில அதிமுக அமைச்சர்கள், இல்லை எம்ஜிஆர் விசுவாசிகள், இப்படி தான் அவர் யோசித்து கொண்டு இருந்திருக்கிறார். ஆனால் ரஜினிக்கு பின்னர் தெரிய வந்த விஷயம், நம்ம கட்சி ஆரம்பிக்க வைத்து விட்டார்கள், ஆனால் நாம் நினைப்பதைப் போல பாஜக காட்சிகளை அரங்கேற்ற போவதில்லை என்பதை ரஜினி தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போதான் அவருக்கு சில விஷயங்கள் பிடிபடுகிறது. சமீப நாட்களாக ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது. அவங்களுக்கு உள்ள திட்டம் என்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முன்னிறுத்தலாம் அப்படின்ற திட்டம் கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு அதை கைவிட்டு விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் வேறு ஒரு புதிதான ஒரு நபர், நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாத ஒரு நபரை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக யோசித்து வைத்திருக்கிறது. எப்படி இங்கே எல் முருகனை எல்லோரும் கேடி ராகவனா, வானதி சீனிவாசனா, சிபிஆரா, நயினார் நாகேந்திரனா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த போது தமிழக பாஜக தலைவராக எல் முருகனை கொண்டு வந்தார்களோ, அப்படி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரெல்லாம் அவங்க ஆர்எஸ்எஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள். இது அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. அப்புறம் அவர்களுடைய கூட்டணி கணக்குகள், அவங்க வெவ்வேறு விதமான கணக்குகளை போட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதிமுகவை உக்கிரமாக தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்புறம் சில வருமான வரித்துறை ரெய்டெல்லாம் கூட பிளான் பண்ணுவதை பார்க்கிற போது ரஜினி அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். நம்மை வைத்து வேறொரு வேலைகள் இங்கே நடந்துட்டு இருக்கு, இதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இதில் என்ன வேடிக்கைன்னா, டெல்லியில் நடக்கிற அமித்ஷா அவர்களினுடைய அந்த திட்டம் குருமூர்த்திக்கு ஒரு 70% தெரிந்திருப்பதாக சொல்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிற பலருக்குமே தெரியாது அப்படின்றது தான் நம்ம செய்தியாளர்கள் யூகித்து சொல்லக்கூடிய தகவல்கள். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி எப்படிங்க பாஜக யோசிக்க முடியும்? இதெல்லாம் தான் ரஜினி தெரிந்து கொண்ட பிறகு இது நமக்கான அரசியல் களம் அல்ல, நாம் நினைத்த அரசியல் இது அல்ல என ஒதுங்கி தன்னை சுற்றி பின்னப்பட்ட சதி வலையிலிருந்து இப்போது வெளியில் வராட்டா பிறகு எப்போதும் வெளியில் வர முடியாது, இப்போ தப்பிக்காட்டி எப்போவும் தப்பிக்க முடியாது என தான் அவசரமாக இந்த முடிவை எடுத்ததாக சொல்கிறாங்க. இதில் கூட சிலருக்கு சந்தேகம் வரலாம், இது எப்படி? நான் மீண்டும் சொல்வது, சீக்வன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குற போது தான் உங்களுக்கு சில உண்மைகள் புரிய வரும். ஏதோ இது மர்ம கதை போல் இருப்பதா கூட நினைக்கலாம். செய்தியாளர்கள் அப்படி தான்
நினைப்பார்கள்னு சுட்டி காட்டினாங்க. ஆனால் சில விஷயங்களை யோசித்து பாருங்கள். திரு குருமூர்த்தி இன்றைக்கு ஒரு ட்வீட் போடுறார். ரஜினி சொல்லாத ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி 1996 நடந்ததை போல ரஜினி வாய்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். ரஜினி அப்படி எந்த இடத்திலும் தனது அறிக்கையில் அப்படி குறிப்பிடலை. அவர் சொல்றார், தேர்தல் அரசியலுக்கு நான் வரப்போவதில்லை அப்படின்றார். இப்போ வாய்ஸ் கொடுப்பார்னு குருமூர்த்தி சொல்றாரு, அது தேர்தல் அரசியல் இல்லையா? ஒரு கூட்டணியை, ஒரு கட்சியை ஆதரிப்பது தேர்தல் அரசியல் இல்லையா? அவர் வெளிப்படையா சொல்றார், நான் தேர்தல் அரசியலுக்கு வரலை அப்படின்னு. ஆனால் குருமூர்த்தி சொல்றார், தேர்தல் அரசியலுக்கு அவர் வராட்டியும் அவர் வாய்ஸ் கொடுப்பார் அப்படின்றார். அப்போ அவர் யாருக்கு வாய்ஸ் கொடுப்பார்? இது கேள்வி இருக்கிறது அல்லவா? செய்தியாளர்கள் சுட்டி காட்டுவது, அவர் என் மீது காவி சாயம் பூச வேண்டாம்னு சொல்லிட்டார், அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டார். பிறகு எந்த அணிக்கு அவர் வாய்ஸ் கொடுப்பார்? குருமூர்த்தி திரு கமலஹாசனுக்கு வாய்ஸ் கொடுப்பாருன்னு சொல்ல வராரா? திரு சீமானுக்கு வாய்ஸ் கொடுப்பாருன்னு சொல்ல வராரா? அப்படி இல்லை. ஒதுங்கி போகிற ரஜினியை இப்போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நீங்க வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்ன ரஜினியை, என் மீது காவி சாயம் பூசாதீர்கள் என்று சொன்ன ரஜினியை, அவரோட இமேஜ் எந்த அளவுக்கு பாதிக்கும் எனக்கு தெரிந்தும் நீங்க வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, அவர் சொல்லாத ஒன்றை அப்படி சொன்னதா குருமூர்த்தி சொல்றார் அப்படின்னா, நீங்க இப்போது யோசிக்கணும், ரஜினிக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்றது. இதுல இன்னொரு இடம் இருக்கிறது, முக்கியமான இடம். திரு எஸ்.வி. சேகர் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள், அம்சங்களை சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை. அவர் சொல்றார், யாருக்கும் தெரியாமல் அவர் குடும்பத்தினர் தான் அவரை நிர்பந்தப்படுத்தி அரசியலிலிருந்து இவரை விலக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து சொல்றார், 10 பேர்ல இந்தியாவில் இன்னைக்கு 6 பேருக்கு பிபி இருக்கு. யாருக்கு தான் பிபி கிடையாது? இவர் இதை காரணம் வைத்து ஒதுங்குவது சரியல்ல. எப்படி பாருங்க. அடுத்து அவர் சொல்றார், சரி இப்போது ஒதுங்கி கொண்டார், இன்னும் 40 விழுக்காடு அண்ணாத்தே பட ஷூட்டிங் முடிவடையாமல் இருக்கிறது. அப்போது இவர் போய் நடிச்சு கொடுக்க போனா இதை பற்றி யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா என்கிற கேள்வியையும் எழுப்புறார். அதற்கு பிறகு அவர் சொல்வதுதான், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், உயிரை கொடுத்தாவது நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை எஸ்.வி. சேகர் கொடுக்கிறார். ரஜினி மீண்டும் மீண்டும் சொல்றார், மருத்துவர்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க. அப்படி என்ற மருத்துவர்களின் அறிவுரையை சுட்டி காட்டிய பிறகும் எஸ்.வி. சேகர் இல்ல நீங்க இப்படி எடுத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவர் என்கிற ஒரு மக்களிடம் அவப்பெயர் உண்டாகும் அப்படின்னு பகிரங்கமாக பேட்டி கொடுக்கிறார் எஸ்.வி. சேகர். நீங்க வாய்ஸ் கொடுக்க வேண்டும் என பகிரங்கமாக நிர்பந்திக்கிறார் குருமூர்த்தி. இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமான இடம். ஆக இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளிவருவதற்கு தான் ரஜினியின் குடும்பத்தினர், நீங்க விலகி விடுங்கள், நீங்க உடனடியாக அறிவித்து விடுங்கள், இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நீங்க 30 வருஷமா அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு இருப்பது டெல்லியில் அமித்ஷாவிடம் இந்த விளையாட்டை நீங்கள் விளையாட வேண்டாம், விளையாட முடியாது என அறிவுறுத்தி இருப்பதாக நமக்கு செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்படி அவர் விலகி ஓடினாலும் பாஜக அவரை விடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. பலரும் சொல்வது, பல கட்சியினரும் சொல்வது, ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வைப்பார்கள், அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பாங்க, அவர் ஏதோ ஒன்று வாய்ஸ் கொடுக்க வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியினரே கூட அதை பற்றி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரஜினி என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. அதை செய்தியாளர் தான் சுட்டி காட்டினார். போயஸ் கார்டன் இல்லத்தில் இருக்கிற ரஜினி உச்சபட்ச நட்சத்திரம், பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லா புகழும் இருக்கு, அவருக்கு ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். எல்லாம் இருந்தும் எதற்காக அவருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்? இன்னொன்று அவர் சுட்டி காட்டினார், இதே போல அரசியலில் எல்லா வெற்றிகளையும் தொடர்ச்சியாக பெற்று வந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்பல்லோவில் இருந்தபோது பல மருத்துவர்கள் சொன்னது ஸ்ட்ரெஸ் மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு அவர் சுட்டி காட்டினார். ஏன் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது? எப்படி ஸ்ட்ரெஸ் வந்திருக்க முடியும்? என்ன ஸ்ட்ரெஸ் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை நம்ம செய்தியாளர் சுட்டி காட்டினார். இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்விகளும் ஐயங்களும் இருக்கும். புரிந்து கொண்டவர்களுக்கு, பரம ரகசியத்தின் ஆழத்தை புரிகிறவர்களுக்கு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் அரசியலின் அடுத்தடுத்த காட்சிகள் அவங்க கண்முன் வருவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் மீண்டும்
அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு கோணம், முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து பாஜக அடுத்து என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது பற்றி நம்ம பேசலாம்.